இங்கே இடம் கொடுப்பது மாநில அரசு, பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு, அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது மாநில அரசு, கட்டடங்களை கட்டி கொடுப்பது மாநில அரசு, சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. ஆனால் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை. என் வீட்டிலே எனக்கே அதிகாரம் இல்லை. இல்ல, இப்படி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் அந்த அதிகாரத்தை குவிக்க பார்க்கிறது. அதிலே இன்னும் மோசமான, இன்னும் ஆபத்தான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? இதுவரை டீச்சிங், அதாவது விரைவாளர், அந்த ஆசிரியர் பணியை செய்திருந்தவர்கள் தான் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் இப்போது சொல்லிருக்கிற இந்த விதியிலே ஆசிரியர் அல்லாதவர்களும் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமனம் செய்யப்படலாம்.